ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு வெளியான மிக முக்கிய செய்தி, ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்க தகவல். இன்றைய தகவல் என்னென்ன டீட்டெயில்ஸு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மிக முக்கியமாக தகுதி தேர்வுக்கு என்னென்ன தேவை, நம்ம எந்த அளவுக்கு தயாரிப்பு இருந்தால் கிளியர் பண்ணலாம், மிக முக்கியமாக எவ்வளோ கால இருக்குது இதை அப்ளை பண்ணுறதுக்கு, நமக்கு கால அவகாசம் எவ்வளவு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்போ நமக்கு ரிசல்ட், எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மிக முக்கியமாக நீங்கள் எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இதை ஈஸியாக கிளியர் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மிக முக்கியமாக உங்களுடைய சர்டிஃபிகேட் என்னென்ன அப்லோட் பண்ணணும், அந்த அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட் மிக முக்கியம். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அது உங்களுடைய தேர்வுகளை நீங்கள் உடனடியாக கிளியர் பண்ணுறதுக்கான வழியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம். யாரெல்லாம் உங்களுடைய படிப்புரிந்துகிட்டு இருக்கிற சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனடியாக ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க, நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையா பாருங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் என்ன நம்மளுக்கு இன்னைக்கு தகவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, தகவல் வந்த நாள் 19/11/2025. ஸோ இது யாருக்கான தகவல், என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கொடுத்துருக்க ஒரு அண்மை செய்தி தான் இது. உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ஒன்லி எலிஜிபிள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பிடி, எஸ்ஜிடி அந்த ஸ்டாஃப்ஸுக்கு அவங்க தகுதி பெறாதவர்களாக இருந்தால், அதாவது நம்முடைய டெட் கிளியர் பண்ணாத ஆசிரியர்களாக இருந்தால் சிறப்பு தகுதி தேர்வு எப்போ, அது எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதற்கான எக்ஸாம் எப்போ வருது, நோட்டிஃபிகேஷன் வந்தாருச்சா, அதுக்கான அப்ளிகேஷன் டைம் எவ்வளோ டைம் இருக்குது, அண்ட் தென் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முழுமையாக பாருங்கள். மிக முக்கியமானது இது. ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 20/12/2025. ஸோ அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். சடனாக நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நீங்கள் ரொம்பலாம் நீங்கள் படிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க்கிங்கில் தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. நீங்கள் எத்தனையோ மாணவர்களுக்கு தேர்வு வச்சிருப்பீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு கோ த்ரூ ரீட் அவுட் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ டீச்சர்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த அரசு கொண்டு வந்த இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி இதில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா ஒரு டென்ஷன் ஃப்ரீயா, சரி ஓகே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஓகே, நம்மளோட பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சேஃப்டி ஆகிக்கலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்க. டெட் எப்போ வரப்போகுது அப்படின்னா 19/11 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண டேட் 20/11 ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் 20/12 முடிஞ்சிடும். இந்த எடிட் ஆப்ஷன், இதாவது நம்ம பிள்ளையா அடிச்சிட்டோம், ஏதோ நம்ம எடிட் பண்ண வேண்டியிருக்க அந்த அப்ளிகேஷன்ல அப்படின்னா 21ஆம் தேதி 22ஆம் தேதி 12வது மாதம் டிசம்பர் மாதம் 21-22 நம்மளுக்கு அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பேப்பர் 1 எப்போ வருது அப்படின்னா 24/1, அதாவது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வருது. பேப்பர் 2 ஜனவரி மாதம் 25ஆவது தேதி வருது. அடுத்து பாருங்க, எலிஜிபிலிட்டி டு ரைட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் இன் சர்வீஸ் டீச்சர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் பாருங்க எப்போ யார் அதில் எழுத தகுதியானவங்க அப்படின்னா 19 பிஃபோர் 19/25, அதாவது 1/9/2025 முன்னாடி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆகி டெட் கிளியர் பண்ணாமல் பண்ணியிருப்பாங்க சில பேர். எல்லாரையும் சொல்ல முடியாது. சில ஏதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப், மேனேஜ்மெண்ட் கோட்டால, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல ஏதோ நடந்திருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் உள்ள வந்திருந்தீங்க அப்படின்னா, பட் அவங்களுக்கானது தான் இது, உங்களுக்கான வாய்ப்பு. இதை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் கிளியர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்கள் உங்களோட சேலரியை கண்டினியூவாக வாங்கிட்டு இருக்கலாம். உங்களோட பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பு கிடையாது. அடுத்து பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு குவாலிஃபை பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், அதாவது எஸ்ஜிடின்னு சொல்லுவாங்க அவங்க, அண்ட் தென் பிடி அசிஸ்டன்ட்ஸ், பிஆர்டிஸ். ஸோ அவங்க எல்லாருமே எந்த கேட்டகரியில் வராங்க, அது எப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல அந்த தகுதிக்கு தகுந்தார் போல் நீங்கள் உங்களோட பிளேஸ்மெண்ட்ல இருப்பீங்க. இன்னும் நீங்கள் உங்களோட தகுதி படுத்துறதுக்கு தான் இந்த தேர்வு, அதாவது ஆசிரியர் ஆகக்கூடிய தகுதி தேர்வு. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்டென்ட் ஆக்சுவலி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அதாவது எஸ்ஜிடி சைல்டு டெவலப்மெண்ட் மீடியாலஜி, அதில் 30 கொஸ்டின் 30 மார்க். தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், போத் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் நம்மளுடைய மொழிப்பாடம் தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், உருது, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, நீங்க எது செலக்ட் பண்றீங்களோ அதுல 30 மார்க். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் 2 எப்பவுமே இங்கிலீஷ் தான், அதுக்கு ஒரு 30 கொஸ்டின் 30 மார்க். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல 30 கொஸ்டின் 30 மார்க், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்ல இருக்கும். என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ், அதாவது நம்ம EVSன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது சோசியல் சயின்ஸ். ஸோ அது பேஸ்டாக இருக்கும். ஸோ அது ஒரு 30 கொஸ்டின் 30 மார்க். டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ். இது எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணுற எல்லாம் நீங்கள் அடிக்கிற கரெக்டான ஆன்சருக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். சைல்டு டெவலப்மெண்ட் அதுக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது ரொம்ப மிக முக்கியமானது. நீங்கள் ஒரு நேரம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கிளியராக ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டனால நீங்கள் படிங்க. உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் இது. ஸோ
ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன படிக்க போகிறோம், எது நம்மளுக்கு அங்கே கொஸ்டினாக வரப்போகுது, எது நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தான் ஈஸியான வெற்றி காத்துட்டு இருக்கு. அதை நீங்க தக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 பாருங்க. பிடி அசிஸ்டன்ட், மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் அதர் ஈக்குவலன் போஸ்டர்ஸ்ல உள்ளவங்க. சைல்டு டெவலப்மெண்ட் பீடியாலஜி 30 கொஸ்டின் 30 மார்க். லாங்குவேஜ் 1 30 கொஸ்டின் 30 மார்க். அதில் பாருங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது கம்பல்சரி. இது கம்பல்சரி. அண்ட் தென் லாங்குவேஜ் 2 இங்கிலீஷும் கம்பல்சரி. 30 கொஸ்டின் 30 மார்க். அண்ட் தென் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர் என்ன எழுதுவீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. 60 கொஸ்டின், சரிங்களா, 60 மார்க். அண்ட் தென் சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் பாருங்க, சோசியல் சயின்ஸ் படிப்பீங்க. அண்ட் தென் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர், ஆக்சுவலி என்ன அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிப்பீங்களா, தமிழ் இங்கிலீஷ் மொழி பாடம் நடத்துகிற ஆசிரியர்களுமே வந்து சோசியல் சயின்ஸ் கேட்டகரியில் வருவீங்க. அதர் மற்ற எல்லாருமே, அதாவது சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் என்ன முடிச்சுக்கலாம், மேக்ஸ், ஸோ பயோ கெமிஸ்ட்ரி சம்திங் நீங்கள் என்ன படிச்சாங்களோ, பயாலஜி, உங்களோட பாட்னி, சுவாலஜி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மேக்ஸ் சயின்ஸ் கேட்டகரியில் வருவீங்க. பேப்பர் 2 மேக்ஸ் கேட்டகரியில் வருவீங்க. அண்ட் தென் தமிழ் இங்கிலீஷ் சோசியல், வரலாறு, புவியியல், ஸோ இந்த மாதிரி படிச்சவங்க எல்லாமே சோசியல் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ உங்களுக்கு 60 கொஸ்டின் 60 மார்க் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல லாங்குவேஜ்ல இருக்கும் உங்களோட கொஸ்டின். ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின் 150 மார்க்ஸ். ஸோ அதற்கான உங்களுக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிலபஸ் மிக முக்கியமானது. ஸோ நீங்கள் இதை ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். சைக்காலஜி பொறுத்த மட்டும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் நிறைய நம்மளோட கல்வி யோசனை சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்து பார்த்து பயன்பெறுங்க. நீங்கள் ஒரு டைம் பார்த்தாலே பாஸ் ஆயிருவீங்க. படிக்க கூட வேண்டாம், பார்த்தாலே போதும். நீங்கள் அந்த அளவுக்கு அனுபவமுள்ள ஆசிரியர்கள், உங்களுக்கு இல்லாத வாய்ப்பு வேற யாருக்குங்க. ஸோ அடுத்து பாருங்க, லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2. ஸோ இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் அந்த ஸ்கூல் லெசன் புக் தான். நம்முடைய சமச்சீர் கல்வி புத்தகம் தான் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு வழிவகுது. நீங்கள் ஆல்ரெடி டீச்சிங்ல இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணாலே போதுமானது. அண்ட் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அதாவுமே அப்படி தான். ஸோ நீங்கள் 8th வரைக்கும் படிக்க வேண்டாம், மேக்ஸிமம் 10th வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணிங்க. 10th வரைக்கும் கவர் பண்ணாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபாய். அந்த 600 ரூபாய் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் டிசேபிள் பர்சன்ஸ் பாருங்க. ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸப்டட் அந்த டிசேபிள் பர்சன்ஸ் வந்து 300 ரூபாய் கட்டினா போதும். மற்ற நார்மல் ஃபீஸ் வந்து 600 ரூபாய். ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் வந்து டேரக்டா நீங்க பண்றது இல்லை. அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோட் தான். ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிருங்க, பேமெண்ட் பண்ணிருங்க, சீக்கிரமா வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் முக்கியம். சரி, குவாலிஃபை மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாருங்க, நமக்கு வந்து அதிகபட்ச மதிப்பெண் வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ரேங்க் எடுக்கிறது அவசியம் கிடையாதுங்க. ஆசிரியர்களுக்கே தெரியும், நம்ம தகுதி தான் அடையணும். அதாவது பாஸ் மார்க் நமக்கு எடுத்துட்டாலே போதுமானது. பேப்பர் 1க்கு 150 மதிப்பெண்கள், 3 மணி நேர தேர்வு, 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆக்சுவலி வந்து 100 மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் 90 மார்க்ஸ், அதாவது 60% இருக்கணும். அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க 55%. ஆக்சுவலி என்ன அப்படின்னா 82 மார்க்ஸ் நீங்கள் அரௌண்ட் ஆஃப் நீங்கள் ஓவரால், நான் இப்போ மேலே சொன்னேன் அது எல்லாத்துல 82 எடுத்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. 3 hours, மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் எடுக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் குவாலிஃபைங் மார்க்ஸ், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களோட மார்க் 60%, அதாவது 90 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அண்ட் தென் நம்மளுடைய மார்க்ஸ் வந்து நம்ம கேட்டகரி வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 55% போதும். அதாவது 82 மார்க்ஸ் உங்களுக்கு இனஃப். நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்திருந்தா போதும். ஸோ தகுதி பெற்றால் போதுமானது. அடுத்து பாருங்க, மிக முக்கியமானது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கே தெரிஞ்சதான், ஆல்ரெடி அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். அதாவது 4 ஆன்சர்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுற மெத்தடில் தான் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்டிவாக இருக்காது, நம்ம உட்காந்து எழுதுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், கிளியர் கட்டாக ஒமிட் பண்ணிட்டு ஈஸியாக கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்கிரைப் ரைட்டர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டைமிங் உண்டு. ஸோ அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க, அதுக்கான அவைலபிலிட்டி உங்களுக்கு எல்லாமே பண்ணி தந்துருவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட்ஸ் அந்த டேட் வந்து இன்னும் கொடுக்கல. அதை எதில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் சென்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அதுவுமே should be published in your exam hall ticket. அந்த எக்ஸாம் ஹால் டிக்கெட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட சென்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கிளியர் கட்டா உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ஹவு டு அப்ளை, இது உங்களுக்கு தெரிஞ்சதான். ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போதுமானது. அந்த கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை கரெக்டான இதில் எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டான உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்டாக இருக்கட்டும், உங்களோட எக்ஸாம் சென்டராக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ அதுக்கானது 2012, அது மட்டும் மறந்துடாங்க. இம்பார்ட்டன்ட் டேட் 20/12/2025 கண்டிப்பாக கிளியர் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இப்போ முடிச்சுட்டு கோ த்ரூ பண்ண ஆரம்பிங்க எல்லா ஸ்கூல் லெசன் புக்கும். நான் சொன்ன மாதிரி ஈவன் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் எஸ்ஜிடி டீச்சர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஈவன் 10th வரைக்கும் லெசன் புக்கில் என்ன இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு கோர் த்ரூ பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் படிக்க வேணாம், ரொம்ப வாசிச்சாலே போதுமானதான் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அண்ட் தென் பாருங்க, அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், இது மிக முக்கியமானது. சர்டிஃபிகேட் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் ஏற்றணும். ஸோ இதெல்லாம் எதோட ஒரிஜினலாக நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 10th SSLC அதோடது. அண்ட் தென் 12th ஹையர் செகண்டரிஸ் உங்களோட
ஹையர் செகண்டரி அந்த டிப்ளமோ அண்ட் டீச்சர் எஜுகேஷன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்பெஷல் எஜுகேஷன் எது முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் நீங்கள் எழுதணும். அண்ட் தென் பிஇஐஏடி அதாவது 4 years அண்ட் ஈக்குவலண்ட் நீங்கள் ஏதாவது சிங்கிள் பிடிஎஃபாக நீங்கள் இது பண்ண முடியுமா சிங்கிள் பிடிஎஃப் எடுத்து நீங்கள் அதை ஏற்றணும். அண்ட் தென் நீங்கள் தனித்தனியாக சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் தனித்தனியாக ஏற்ற போகிறோம் அப்படின்னா அதை சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றிட்டு ஏற்றணும். அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும். அண்ட் தென் பாருங்கள் அந்த 4 year பிஏ பிஎஸ்சி பிஎட் ஸோ நம்ம அது படிச்சிருப்போம் இல்லையா அதோட ஈக்குவலண்ட் அந்த கன்சல்டிங் மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அதை ஏற்றணும். அந்த யூஜி பார்த்தீங்க ரெலவென்ட் சப்ஜெக்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் மேஜர் நீங்கள் எடுக்கிறீங்களோ டீச் பண்ணுறீங்களோ அதோடது. அண்ட் தென் பாருங்கள் சிங்கிள் பிடிஎஃபாக இருக்கணும். அந்த டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஆக்சுவலி இதுவும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் தென் பிஎட் ஸ்பெஷல் பிஎட் டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். ஸோ இது ஸ்பெஷல் பிஎட் முடிச்சவங்களா இருந்தால் அதுக்கு அவங்களோடது கன்சல்டிங் மார்க் ஷீட் இருக்கணும். மார்க் ஷீட் ஆர் ஆல் செமஸ்டர்ஸ் சிங்கிள் பிடிஎஃப்ல இருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸாக இருந்தால் அதோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு எடுக்கணும். அண்ட் தென் சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஆக்சுவலி இது மிக மிக முக்கியமானது. அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்கிற சர்வீஸ் சர்டிஃபிகேட் எடுத்து கண்டிப்பாக எனக்கு நான் அதோட அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுறேன். மிக முக்கியமானது தான், ஈஸியாக உங்களால் எடுத்துடலாம். நீங்கள் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். டீச்சர்ஸ் இதாங்க பாருங்கள் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் நான் சொன்னேன் இல்லையா இதுதான் இதை தான் நீங்கள் பிடிஎஃபாக எடுத்து உங்களோட அப்லோடிங் இருக்குது சர்டிஃபிகேட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அது கூட இதையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது உங்களை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸ்பெஷல் டெட் எழுதுகிற டீச்சர்ஸாக உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ சர்வீஸ் சர்டிஃபிகேட் மிக மிக முக்கியமானது. ஸோ அதை நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.